ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நினச்ச மாதிரியே ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று சொல்லியிருந்தோம் $68.50 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $68.50 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 5975 வந்து ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து 6206 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹை வந்து 6166 வரைக்குமே நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக எடுத்துக்கலாம். சப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிட்டத்தட்ட நேற்று கேண்டிலோட லோ 6001. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்து ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நேற்று ஹை வந்து 6166. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து தாராளமாக 6206 வரைக்கும் ஒரு 46 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம தாராளமாக வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் எங்கேருந்து வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட் வந்து அதாவது பிவோட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டர்லேயே ஒரு தடவை போட்டு காட்டுறேன். ஸோ நேற்று ஹை நம்ம அதுக்கு வந்து இதே இருக்கு. ஸோ பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரே இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு அது எப்படி வருதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா 6166, லோ 5999, க்ளோஸ் வந்து 6135. ஸோ 6166, 5999, 6136. ஸோ டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 6100. ஸோ 6100 தான் இன்னைக்கான மிட் பாயிண்ட். ஸோ 6100 தான் இன்னைக்கான மிட் பாயிண்ட், நமக்கான பிவோட் பாயிண்ட். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கூட ஏன்னா நல்ல ஒரு 2.25% வரைக்கும் நேற்று வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக இந்த மிட் பாயிண்ட் 6100 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால 6100 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடு வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செல் சைடு எப்போ வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா 6206 வந்தால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தேவை வந்து கிடையாது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம க்ரூட் ஆயில் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று லோவை பிரேக் பண்ணிட்டு நினைச்ச மாதிரி தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வந்து டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டம் அகைன் ஒர்க் ஆனிச்சு ஹையாக பிரேக் பண்ணால் 368 வரைக்கும் அகைன் வந்து வரத்துக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஜிங்காக இருக்கட்டும், அலுமினியம், லெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகட்டும், இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ 860 பிரேக் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சா கூட ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 855, 845 எல்லாம் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்சல்டேஷன்ல தான் நிற்குது. ஸோ இந்த இடம் ஸோ ஒரு சேனலில் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனலில் தான் போயிட்டு இருக்குது. இந்த சேனல் அப் சைடும் பிரேக் அவுட் நடக்கலாம், டவுன் சைடும் பிரேக் அவுட் நடக்கலாம். மேபி நாம காப்பர் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி நம்ம எடுக்க தேவை கிடையாது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு ஃபாலிங் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அதுவுமே காப்பர் மாதிரி தான் ஒரு சேனலுக்குள்ளார தான் இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் நடக்கணும், இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா
ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்துட்டு டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால பிரேக் அவுட் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு, சில்வர், காப்பர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரி எடுக்கிறது கரெக்டாக இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.